தமிழ்நாட்டில் கேட்காத விஷயங்கள்லாம் கடந்த 3 ஆண்டுகளாக கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது கேங் ரேப், நிர்பயா போன்ற ஒரு கேங் ரேப்பை முதல்ல கேள்விப்பட்டோம். பட்டி தொட்டி கிராமத்துல எல்லாம் பாலியல் வன்கொடுமையை கேள்விப்பட ஆரம்பிச்சோம். அண்ணா பல்கலைக்கழகம் போன்ற சென்னையில் மோஸ்ட் செக்யூரான ஒரு ஸ்பேஸ், இன்னைக்கு சென்னையில் பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் நம்ம சொல்றோம். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நேற்று இரவு 24ஆம் தேதி இரவு ஒரு சகோதரன், ஒரு மாணவி, அவர்கள் இருவருமே நள்ளிரவில் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ள இருக்கக்கூடிய அந்த உட்டடி ஏரியா, அதாவது மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தனிமையில் பேசிக் கொண்டிருந்த பொழுது மர்ம நபர்கள் 2 பேர் வந்து அந்த மாணவனை அடித்து சென்று விட்டு 4வது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவனை, 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவியை கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கின்றார்கள், உடல் காயத்தோடு. தமிழ்நாட்டில் இதுவரை நம்ம கேட்காதிருந்த எல்லா விஷயத்தையும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றோம்னா என்ன அர்த்தங்க? ரத்தம் கொதிக்கிறது. ஒரு மாணவிக்கு தமிழ்நாட்டினுடைய தலைநகரத்துல மைய புள்ளியில அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ள இது நடக்குதுன்னா சாதாரண நம்முடைய குழந்தைகளுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. இன்னைக்கு அதை விட அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி பழுதடைந்திருக்கிறது. எந்த சிசிடிவியும் வேலை செய்யல அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாங்க. மழை பெஞ்சனால அருந்திருக்கிறது. ஆரம்பகால தடவியல் தேவையான இன்வெஸ்டிகேஷன் என்ன பண்ணணுமோ அதற்கே தடையா இருக்குன்னு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக, தமிழக அரசை மிக வன்மையாக, ஸ்ட்ராங்கஸ்ட் பாசிபிள் லாங்குவேஜில் நாங்கள் கண்டிக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்களா? காவல்துறையை கையில வச்சிருக்கிறாங்க. ஒரு குற்றமும் அடுத்து நடக்கக்கூடிய குற்றத்தை பார்க்கும் பொழுது முன்னால் நடந்த குற்றம் அதிர்ச்சி அளிப்பதா இல்ல. இந்த குற்றத்தை பார்க்கும் பொழுது இதற்கு முன்பு அதிர்ச்சி அளிச்சது அதிர்ச்சி இல்ல. அப்படி ஒன்றொரு குற்றமும் போட்டி போட்டுக்கொண்டு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு என்பது செத்து விட்டது. சட்டம் ஒழுங்கு என்பது தீவிரவாதிகளுக்காக இருக்கட்டும், ரவுடிகளா இருக்கட்டும், எந்த குற்றம் செய்யக்கூடியவங்க கூட ஒரு பயத்தை ஏற்படாத ஒரு சட்டம் ஒழுங்கு நம்ம வச்சிருக்கோம். நான் பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், காவல்துறையில அரசியல கலந்துட்டீங்க, அதனால காவல்துறை செயலிழந்து நிற்கிறது என்று. அதற்கு ஒரு உதாரணம் இன்னைக்கு. அதனால் தயவு செய்து முதலமைச்சர் நான் கேட்டுக்கிறேன், முதலும் கடைசியுமா அது இருக்கட்டும். முதலும் கடைசியுமா மிக 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 கடுமையான நடவடிக்கை என்ன எடுக்கணுமோ அதில் எடுங்க, மிக கடுமையான நடவடிக்கை. அடுத்து இது போன்ற ஒரு குற்றத்தை அந்த கல்லூரி மாணவி தன்னுடைய சொந்த இடத்துக்குள்ள, படிக்கக்கூடிய இடத்துக்குள்ள, கல்லூரி வளாகத்திற்குள்ள அந்த கல்லூரி மாணவியை 2 பேர் கயவர்கள் இது போன்ற பலாத்காரம் செய்திருக்கிறாங்க அப்படின்னா என்ன ஒரு தைரியம் இருக்கணும்? அதனால் என்ன சொல்வதென்று எங்களுக்கும் தெரியவில்லை. செயலிழந்து இருக்கக்கூடிய தமிழக அரசு இனியாவது கொஞ்சமாவது தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய ஒரே விருப்பமாக இருக்கிறது. அது நடக்கும் என்று ஆண்டவனை நம்புகின்றோம், வேண்டுகின்றோம். நான் டெல்லியிலே அமைச்சரை சந்தித்த பிறகு நம்ம தமிழ் நண்பர்களை, தமிழ் பத்திரிகையாளர்கள் டெல்லியிலே சந்தித்த பொழுது சொன்னேன், எந்த தேதியில மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதினாங்க, எந்த தேதியில மாநில அரசு மத்திய அரசுக்கு பதில் சொன்னாங்க, எங்கேயும் கூட எதிர்க்கவில்லை. அதன் பிறகு டெண்டர் போடும் பொழுது எதிர்க்கல, 10 மாசம் கழிச்சு டெண்டர் வந்த போது எதிர்க்கிறாங்கன்னு நம்ம சொன்னோம். அதெல்லாம் அன்னைக்கே நம்ம சொன்னோங்கன்னா, அதை இன்னைக்கு மத்திய அரசு ஒரு பெரிய செய்தி குறிப்பா சொல்லியிருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னாங்கன்னா, இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இறங்கி இருக்கிறாங்க. அதாவது லெட்டர் ஆஃப் இன்டென்ட், அதாவது மத்திய அரசை பொறுத்தவரை டெண்டர் கூப்பிடுறதுக்கு மட்டும்தான் நாங்க அத்தாரிட்டி. இதுல இருந்து வரக்கூடிய ₹1 வருமானம் மத்திய அரசுக்கு வராது. நல்லா புரிஞ்சுக்கணுங்கண்ணா, ₹1 மத்திய அரசுக்கு வருமானம் இல்ல, மாநில அரசுக்கு, லோக்கல் பஞ்சாயத்துக்கு வருமானம். லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசு. அந்த லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கொடுத்த பிறகு ஃபைனல் மைனிங் லீஸ் கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசு. அதனால மத்திய அரசு நாங்க கோரி இருக்கக்கூடிய டெண்டரை இன்னைக்கு நாங்க நிறுத்தி வைக்கிறோம், மாநில அரசு இதற்கு மேல எதுவும் செயல்படாதீங்க அப்படிங்கிற தெல்ல தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. அதனால இன்னையாவது நான் மாநில அரசு கேட்கறது, அடுத்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்காம, ஒருவேளை மத்திய அரசு வேற எங்கேயாச்சும் நாங்க வரணும், ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சொல்லி இருக்கிறாங்க, அந்த பகுதி மிக முக்கிய நம்முடைய தொல்பொருள் பகுதியா இருக்கும், தொல்லியல் பகுதியா இருக்கும், பண்டை தமிழர்கள், சமண தமிழர்கள் வாழ்ந்த பகுதியா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு முதல்லயே சொல்லுங்க. இவ்வளவு பிரச்சனை, ஆர்ப்பாட்டம், சாதாரண பொதுமக்களை கொண்டு வந்து வீதியில நிறுத்தி அது இந்திய அளவுக்கு பேசும் பொருளாக்கி எதுவுமே நான் செய்யல அப்படிங்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மத்திய அரசு தன்னுடைய கடமையை செய்திருக்கின்றார்கள். நாம் எல்லாம் கேட்டதுக்கு இணங்க, பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேட்டீங்க, மக்கள் கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க. மாநில அரசு இனியாவது தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்.